ஹலோ எவ்ரிவான், வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட சேனல் அண்ட் வீடியோவை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ டெய்லியும் டிஃப்ரெண்ட் அண்ட் பியூட்டிஃபுல் டாபிக்ஸ் வந்துட்டு போட்டுட்டு இருக்கோம். ஸோ தட் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் அண்ட் கைடன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு டாப்பிக்கோடு வந்திருக்கேன், ட்ரூ கன்ஃபெஷன் ஃப்ரம் யுவர் பார்ட்னர். ஸோ உங்களோட பார்ட்னர் வந்துட்டு அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்துட்டு என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்க பார்க்கலாம். சம்திங் மனசுக்குள்ளார ஒன்று இருக்குது, பட் அது என்னங்கிறது இன்ன வரைக்கும் வெளியே வரல. அது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ரைட்? ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஓகேங்களா? சரி, நீங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்கணும் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட டீட்டெயில்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை, பட்டாம்பூச்சி. இந்த பட்டர்ஃப்ளை. பைல் நம்பர் 2 பாருங்க, இந்த அவுல், ஆந்த. பைல் நம்பர் 3 இந்த ஏஞ்சல் விங்ஸ், இந்த ஏஞ்சலோட ரெக்கை, ஓகேவா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு 3மே பிடிச்சிருக்கு, எனக்கு 2 பைல் பிடிச்சிருக்குனாலும் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங், ஓகேங்களா? ஸோ தட் உங்களுக்கு ஒரு கைடன்ஸஸ் ஒரு ஆன்சர்ஸ் வரணும்னாலும் ஓகே. இல்லை நீங்கள் சூஸ் பண்ணுற பைல் வந்துட்டு உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலைன்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ ட்ரூ கன்ஃபெஷன் ஃப்ரம் யுவர் பார்ட்னர். என்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் இன்ன வரைக்கும் முடியலை. வாட் இஸ் தட்? ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை, பட்டாம்பூச்சி சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ட்ரூ கன்ஃபெஷன், வாட் இஸ் தட்? ட்ரூ கன்ஃபெஷன் என்ன ஒரு விஷயம் உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சு இன்ன வரைக்கும் சொல்லாம இருக்கிறது. இது நோ கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு கூட வரும், ஓகேங்களா? ஓகே, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்ட்னர் வந்து மேபி வேலை செய்கிற பர்சனாக இருக்கலாம். ஒன்று வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட் இல்லைனா ப்ரொஃபஷ்னல் மைண்ட் செட் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். உங்கள் பார்ட்னர் சொல்கிற விஷயம் என்னென்னா, என்னதான் நான் வேலையில் எல்லாத்திலும் பிஸியாக இருந்தாலும், மற்ற விஷயங்களில் பிஸியாக இருந்தாலும், என்னோட மனசுக்குள்ளார இன்னும் நீ இருக்கிற, மறக்க முடியலை. அதாவது இப்போ எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, உட்காந்து யோசிச்சு ஒரு சில விஷயங்களை மனசு விட்டு பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. ஆனால் வந்து உங்கள் பார்வைக்கு வந்து அவங்க உங்களை வெறுத்துட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஆனால் அவங்க இன்னும் மனசில் உங்களை வச்சுருக்காங்க, இன்னும் வந்து யோசிக்கிறாங்க சம்வேர். ஒரு சில டைம் வேலை செய்கிறப்போ வந்துட்டு நார்மலாக செய்கிறாங்க, பட் ஆனால் அவங்க மைண்டு வந்து வேற எங்கேயோ இருக்கும். உங்களோட நினைப்புகள், அந்த உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த நாட்கள், அதெல்லாம் நினச்சி சம்டைம்ஸ் ஸ்மைல் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் ஹாப்பி ஆவாங்க. ஸோ அந்த பழைய மெமரிஸ் ஸ்டில் வாஸ் தேர், இருக்கு இன்னும். ரொம்ப பிஸி லைஃப், பிஸி ஸ்கெட்யூல், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகரணும், ப்ரையாரிட்டி இருக்குது, பொறுப்புகள் இருக்குது, இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில நிறைய ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கலாம், சந்தேகங்கள் வந்திருக்கலாம், மற்றவங்க கூட பேசுறதுனால வந்த ப்ராப்ளம்ஸாக இருந்திருக்கலாம்.
இது எல்லாமே வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தப்பான புரிதல் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள வந்து இன்னும் அவங்களால ஆக்சுவலி வந்து ஒரு இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அமைதியாயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஓவராக பேசாமல் மனசுக்குள்ளாரே எல்லாத்தையும் வச்சுக்கலாங்கிற ஒரு இதில் இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனைகளோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்கள இப்போ ரொம்ப அமைதியாக்கி வச்சிருக்குது அவங்க சைடில். உங்கள் பார்வைக்கு வந்துட்டு அவங்க நல்லா ஜாலியாக இருக்காங்கன்னு நினைக்கலாம். பட் அவங்களோட சைடில் இருந்து அவங்களுக்கு ஏதோ ரொம்ப எதிர்பார்க்காத ஏதோ ஒரு சூழ்நிலைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ரொம்ப அமைதியாக இருக்காங்க. உங்கள் மேலே இருக்கிற அந்த அன்பு பாசம் அந்த எல்லா மெமரிஸ் ஞாபகங்களும் மனசுக்குள்ளே இருக்கு, வெளியில் சொல்ல டைமும் இல்லை வார்த்தைகளும் இல்லை. அதாவது ஒரு ட்ரூ கன்ஃபெஷன் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து சொல்கிறதுல வந்துட்டு அவங்களுக்கு இப்போது அதுக்கான நேரம் அமையலைங்கிறாங்க. ஆனால் உங்களை இன்னும் பிடிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப காயப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து இப்போது அவங்க ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு வந்து எழுதுறது பிளாக் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பேஷனாக இருக்கும் அப்படின்னா டெஃபினெட்லி உங்களோட அந்த லவ் ஸ்டோரி உங்களோட அந்த ஒரு சம் கைண்ட் ஆஃப் மெமரிஸை பற்றி வந்து அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அது உங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. நிறைய முடிவுகள் வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய முடிவுகள் ரெண்டு பேருமே சரி ஒரு புரிதல் இல்லாமல் அந்த டைமில் நடந்த அந்த ஒரு எமோஷன்ஸை வச்சு எடுத்த முடிவுகள்னால பிரிவினை ஏற்பட்டிருக்கலாம். அதாவது ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் கேட்குற நிலைமையில இல்லை, அது அந்த சூழ்நிலையில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த மாதிரி எதிர்பார்க்காத விஷயங்கள்னால இந்த பிரிவினை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு எடுத்த அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு காரணம் இல்லாத ஒரு சண்டைகளோ பிரிவினைகளோ மேஜர் ரீசனே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. அண்ட் மேபி திஸ் பர்சன் கேன் பி அ சோல்மேட். ஓகேங்களா? ஸோ இவங்களோட உங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் கனெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க லைஃப்பை ஃபஸ்ட்டு பில்டப் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ வெரி கிளியர். அண்ட் அவங்க இன்ஃபேக்ட் வந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டாங்கன்னு உங்கள் பார்வையில் தோணுனாலும் அவங்க அந்த மாதிரி வெளியே காமிச்சுக்கிட்டாலும் மனசுக்குள்ளே இன்னும் உங்களை பற்றின மரியாதை நினைப்பு எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட நேரடியாக சொல்கிறதுக்கு அவங்க டெஃபினெட்லி ரொம்ப தயங்குறாங்க. ஏன்னா அவங்க இப்போ ரொம்ப அமைதியான ஒரு பர்சனாக மாறுறாங்க. பட் நீங்கள் ரொம்ப படப்படன்னு பேசுகிற ஒரு ஆளாக இருக்கீங்க. ஸோ இதனால வந்துட்டு இந்த வைப்ரேஷன் வந்துட்டு செட் ஆகாமல் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த அவளை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். So pile number 2, true confession from your partner. Goddess of Swords. இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க கமிட்மெண்ட் கொடுக்குற ஒரு மனநிலைமையில இல்லை. அதாவது நான் வந்து கேர் பண்ணுறேன், உன் மேலே பாசமாக இருக்கிறேன், அந்த லவ்வெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த ஒரு கமிட்மெண்ட்டுங்கிற ஒரு இது கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில அவங்க இல்லை. அதாவது ஒரு 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 ப்ராமிஸோ இல்லை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸோ எதுவுமே எடுத்துக்கக்கூடிய மனநிலைமையில இப்போ இல்லை. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப பாதிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனைகள் இல்லை ஒரு அழுத்தங்கள் தெரியுது.
வெளியில இருந்து பார்க்குறப்போ அப்படி எதுவும் தெரியல. பட் அந்த சைடில் அவங்க சைடில் இருந்து ஏதோ ஒரு அழுத்தங்கள் அவங்கள ரொம்ப வந்துட்டு முடிவெடுக்க விடாமல் தடுக்குது இப்போ. ஸோ அதை நான் எப்படி அந்த ஒரு விஷயத்தை வெளியே காமிப்பேன்? அதாவது அந்த இருக்கக்கூடிய அந்த உங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ் அஃபெக்ஷனை நான் எப்படி வெளியே காமிப்பேன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு டைமும் வந்து ட்ரை பண்ணுனா, ஆனால் எல்லா கதவும் வந்து மூடின மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க, ஒரு சில விஷயங்கள்ல சரி பண்ணலான்ற ஒரு முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. ஆனா அது சரியாகாத மாதிரி இருக்கு. அதாவது அவங்க சைட்ல தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கு. அவங்க நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. மனசுல நினைச்சுக்கிட்டு ஒண்ணு வந்து செய்யலான்னு வர்றப்போ நடக்கிறது வேற மாதிரி போயிடுது. அவங்க எடுக்கிற டெசிஷன்ல யாரோ தடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கரெக்டாக தான் எடுத்து வராங்க. பட் ஆனால் அதில் யாரோ தடுக்கிறாங்க. பழைய காயங்கள் இருக்கு, இன்னும் அதை இன்னும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க என்ன அப்படின்னா, அவங்க சம்டைம்ஸ் வந்து உங்ககிட்ட ரொம்ப ரூடாக நடந்திருக்கலாம், உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், உங்களை வந்துட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு அதை செயல்படுத்த முடியாமல் ஏமாத்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவங்க செஞ்சுருக்காங்க. பட் சூழ்நிலை காரணமாக செஞ்சதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி அதை செஞ்சுட்டு அந்த டைம் இல்லைனாலும் அப்புறமேல் அதை நினச்சி வருத்தப்பட்டிருக்காங்க. ரிக்ரெட், ஹர்ட் இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் நினச்சிட்டு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ சம் கைண்ட் ஆஃப் வூண்ட் அவங்களுக்குள்ளார இருக்கு. சம்வேர் அவங்க சுற்றி இருக்கிற நபர்கள்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைனாலேயோ உங்ககிட்ட வெளிப்படையாக பேச முடியல. அதே மாதிரி அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஏதோ ஒன்று நடக்குது. ஸோ அதுக்கு பதில் தேடிட்டு இருக்காங்க. கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க இப்போ. எஸ், டூ மெனி ஒப்பீனியன்ஸ், டூ மெனி நாய்ஸஸ். உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்க்குறப்போ வந்துட்டு நிறைய டிஸ்டர்பன்சஸ், நிறைய ஒப்பீனியனு, ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறது, ஆளுக்கு எல்லா விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகிறது. ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் கரெக்டான ஒரு புரிதலில் தான் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கிறீங்க. பட் சுற்றி இருக்கிற மியூச்சுவல் பீப்புள்னால இவ்வளோ இஷ்யூஸ், இவ்வளோ சைடு வந்திருக்கு. அதில் வந்துட்டு அவங்க சைடு அவங்க ரொம்ப குழம்பி இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் உங்கள் சைடில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு பிளேம் கேம் ஆல்சோ வந்துட்டு நடந்துட்டு இருக்கு சைலண்டாக. உங்களால தான் பிரச்சனை, இவங்களால தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேம் கேம் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே பார்க்குறப்போ வந்துட்டு வெளியில் வந்து ஒரு கிளம்ஸியாக இருக்கு. ஸோ ஒரு ஒரு ஃபைனல் டெசிஷன் அதனால எடுக்க முடியல. பட் ஸ்டில் மனசுக்குள்ளார ஒரு சில விஷயங்களை அவங்க காயப்படுத்தினதுக்கு அவங்க தப்பு உணர்றாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு நிறைய இடங்கள்ல உங்கள் மேலே தவறு இல்லை, தான் மேலே தான் தவறுங்கிறதும் தெரியுது. ஆனால் இப்போ வந்து சொல்லக்கூடிய ஒரு இதில் இல்லை. பிகாஸ் டூ மச் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இப்போது அவங்களுக்கு நல்லதும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஓகே போய் சார்ட் அவுட் பண்ணுங்கன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, வேண்டான்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ நிறைய மிக்சட் ஒப்பீனியன்ஸ் அவங்க சைடில் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ நான் போய் பேசலாமா, இந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ டூ மெனி பீப்புள் லைக் யூனோ. ஸோ தட்ஸ் வை வந்துட்டு நிறைய டைம் உங்கள் சைடில் ஒரு ஆன்சர் நீங்கள் கொண்டு போனாலுமே வந்துட்டு அது அவங்கள ரீச் ஆக மாட்டேங்குது ப்ராப்பராக. ஆனால் அவங்களோட உள்ளுணர்வு அவங்க செய்கிறது தப்புங்கிற மாதிரியும் சொல்லுது. ஓகேவா? இவ்வளோ கார்டு வந்திருக்கு. ஓகே, I'll take this.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும், ஓகேவா? உங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய the people you need to keep them away. அவங்க மோஸ்ட்லி ஒன் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிளாக இருக்கலாம், அது அவங்களுக்கும் தெரியுது. பட் ஆனால் அவங்க சைடில் அவங்களால ஸ்டெப் எடுக்க முடியல, ஓகேவா? அண்ட் நான் சொன்ன மாதிரி பிளேம் கேம் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பிளேம் கேமு, ஈகோ, இது எல்லாமே வந்து இங்கே ப்ளே ஆகுது இந்த 2 பேருக்கும் நடுவில். ஸோ அப்படி இருக்க வந்துட்டு மனசுக்குள்ளார என்னதான் உண்மையான அன்பு பாசம்னு இருந்தாலும் அது வெளியில இந்த ஈகோ அந்த ஒரு பிளேம் கேம் வர்றப்போ வேற மாதிரி போய் சண்டையில் போய் முடிஞ்சிருது, ஓகே? ஸோ அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு இஷ்யூஸ், இந்த ஒரு ப்ராப்ளம்னால வெளியில் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஓகே? ஸோ இதுதான் அவங்களுடைய ட்ரூ கன்ஃபெஷன் ஃப்ரம் யோர் பார்ட்னர், ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. pile number 3, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் ஏஞ்சல் விங்ஸை சூஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கான ரீடிங். சரி, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மேபி நீங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு நோ கான்டாக்டில் கூட இருக்கலாம். அப்படி 2 பேரும் ஒன்றா இருந்தால் கூட நிறைய பிரச்சனைகள், நிறைய இது வந்து பிரேக்கப் ஸ்டேஜில் கூட போய் நிற்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பிகாஸ் சம்வேர் வந்துட்டு இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அவங்க பிலீவ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஐ எம் டன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து உங்க 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் செட் ஆகாம போயிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஸோ பேச பேச எந்த ஒரு விஷயங்கள் இதுக்கு மேல பேச பேச அதை எடுத்துட்டு போக போக எல்லாமே பிரச்சனைகள், டிஸ்ட்ரக்ஷன்ல தான் போய் முடியுது. ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இல்லை இதுலயா தான் போய் முடியுது. ஸோ சம்வேர் ஆரம்பத்தில் இருந்தது ஒரு அட்ராக்ஷன், அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் தாட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. லைக் ஒரு ஸ்டெப்பும் கொண்டு போகிறதுல வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த ஒரு தடைகள், அந்த ஒரு பிரச்சனைகள் அதெல்லாம் தாண்டினா ஒரு ஹாப்பி குட் ஃபேமிலி இருக்கும். நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ஃபேமிலியை கொண்டு வருவீங்கிறதுமே அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அவங்களால ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடிய மாட்டேங்குது இப்போது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்படி கொண்டு போகணுமா இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ எல்லா எஃபோர்ட்டும், எல்லா ஒரு கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் என் மேலே இருக்குங்கிற மாதிரி, ஐ மீன் அந்த பர்சன் மேலே இருக்குங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. பட் ஆனால் உங்கள் மேலே அந்த ஒரு ஒரு ரெஸ்பெக்டிங்கிறது இருக்குது. லைக் சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களோட அந்த ஒரு இன்னசென்ஸை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த இன்னசென்ஸை வந்துட்டு உங்களோட அந்த வெகுளித்தனத்தை வந்துட்டு அவங்க உண்மையிலே என்ஜாய் பண்ணியிருக்காங்க, சந்தோஷமாக இருந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்களால வந்துட்டு அதை கண்டினியூ பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ ஏதோ ஒரு சீக்கிரட்டை மறைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த சீக்கிரட்டை, ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட ரொம்ப நாள் மறைச்சு வச்சிருக்க முடியாத மாதிரியும் இருக்கு. ஸோ அதனாலையும் கூட உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அவங்களோட அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த ஒரு கோபம், அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஈகோ, இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்லி அமைதியாக போயிட்டு இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு கொலாப்ஸ் பண்ணிகிட்டே இருக்கு. பட் ஆனால் அது அவங்களுக்கு தெரியுது. ஆனாலும் அவங்களால ஒரு நிதானமாக முடிவு எடுக்க முடியல. 2 பேர்கிட்டையும் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ப்ராபப்ளி இப்போ வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக நீங்கள் மாறி இருக்கலாம். போத் ஆஃப் யூ மேபி. ஆரம்பத்தில் இருந்த ஒரு கேரக்டராக 2 பேரும்னா கிடையாது. ஸோ தட் சேஞ்சஸ் நிறைய கொலாப்ஸ் பண்ணியிருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பை. ரீசெண்ட்லி ஒரு ஃபியூ மோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட
இல்லை அவங்க வந்து உங்களை பற்றி பேசியிருக்கலாம் யார்கிட்டையாவது. மனசை விட்டு நடந்த பாஸ்ட் விஷயங்கள், ஒரு நல்ல விஷயங்கள், ஹாப்பி மெமரிஸ், எதனால் இஷ்யூஸ் வந்துச்சு, இப்படி நடந்திருக்க வேண்டாம், அந்த மாதிரிலாம் கூட வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் யார்கிட்டயாவது வந்து புலம்பி இருக்க மாதிரியும் தெரியுது. பட் ஸ்டில் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. சரி, அவங்களால இப்போ ஒரு 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 எமோஷ்னலி முன்னாடி மேபி அவங்க ஒரு சென்சிட்டிவ் ஒரு எமோஷ்னல் கேரக்டராக இருந்திருக்கலாம். பட் இப்போ அவங்க எமோஷ்னலி வந்துட்டு அவைலபிளாக இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ அது ஒரு ப்ராப்ளம், மேபி ரிஃப்ளெக்ஷன். செக்ஷுவல் யூனியன், transformation. See, look at the fire. Both of you, ரெண்டு பேருமே வந்துட்டு நிறைய மாறி இருக்கீங்க. அந்த அந்த ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு இந்த இடத்துல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை கொடுத்துருக்கு. பட் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இன்சைட் அவங்க நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க சைடு பீப்புள் கிட்ட தான் வந்துட்டு அவங்க பேசியிருக்காங்களே தவிர உங்கள் சைடு பீப்புள் கிட்ட வந்துட்டு மோஸ்ட்லி கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு அவங்க சைடு தான் வந்துட்டு அவங்க பேசியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ திருப்பி மறுபடியும் வந்துட்டு பேசலாம், ஒன்று சேரலாம்னு ஒரு டைமில் ஆசைகள் இருந்தாலும் இன்னொரு டைமில் வந்துட்டு ஃபுல்லாக எமோஷ்னலி வந்துட்டு அவங்களால அவைலபிளாக இருக்க முடியலை. இது என்னன்னா வந்து அவங்க இப்போ ஒரு ஃபயர் மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில் ஒரு சென்சிட்டிவாக இருந்த கேரக்டர் இப்போ ஒரு ஃபயர் எனர்ஜி மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால வந்து சம்வேர் ரொம்ப எமோஷ்னலாக டவுன் ஆகிறதுல அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபைல் நம்பர் 3, ஆல்தோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்துட்டு நிறைய சயின்ஸ் காமிச்சிருப்பாங்க. அவங்க விஷயமா வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சயின்ஸ் டெஃபினெட்லி உங்களை தேடி வந்திருக்கணும். அண்ட் ஒரு சில பேர் நீங்களே வந்துட்டு மூவ் ஆன் ஆகலான்ற ஒரு ஸ்டேஜில் கூட இருந்திருப்பீங்க. உங்கள் சைட்லேயும் அந்த கைண்ட் ஆஃப் அட்வைசஸ் வந்திருக்கும். ஓகே, நான் பார்க்கலாம். ஆனால் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து அவங்க நினைக்கிறது என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் டூ மச்சாக அவைலபிளாக இருக்கிறனாலேயோ அவங்களோட ஓன் பர்சனல் லைஃப்பை பார்க்க முடியலையோ, அவங்க ஏதோ ஒரு காம்படிஷன் இதுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. இட் குட் பி ஸ்டடீஸாக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காம்படிஷன் விஷயத்தில் இருக்காங்க, ஒரு போட்டி அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த லவ் எமோஷன்ஸ் ஒரு தடையாக நிற்கிற மாதிரியும் கூட ஒரு உணர்வுகள் தெரியுது. அதாவது அவங்களாம் கற்பனை பண்ணிக்கிறாங்க, அதுதான் நிறைய கற்பனை பண்ணி தான் வந்துட்டு எல்லா முடிவுகளும் தப்பு தப்பா போயிருக்குது இந்த இடத்துல. சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி ரெண்டு பேர் சைட்ல இருந்து ரொம்ப எனர்ஜி, ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங் மைண்ட் இதெல்லாமே வந்துட்டு தேவை. ஓகேங்களா? பட் ஆனால் சின்ஸ் யூ ஹாவ் கட் ஏஞ்சல் பிளெஸ்ஸிங் உங்கள் சைடில் இருக்க, கைடன்சஸ் இருக்கு. ஸோ அவங்க ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க, இது சம்மந்தமாக பதிலும் கொடுத்துருப்பாங்க. அப்படி இன்னும் கிடைக்கல அப்படின்னா டெஃபினெட்லி அது உங்களை தேடி வரும். ஓகேவா? ஸோ உங்களோட பார்ட்னர் வந்துட்டு அவங்க ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறதே இதுதான். அவங்களே குழப்பி கிடக்கிறாங்க, அவங்களே தெளிவில்லாமல் ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்லேயே கிடையாது. ஒரு நேரம் பாசம் வேணும், இன்னொரு நேரம் எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களையும் சரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையுமே அப்படியே குழப்பி வச்சிருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. 3 பைலையும் டிஃப்ரெண்ட் ரீடிங் பார்த்தாச்சு. இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. நன்றி.